ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று 8வது பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று என்று தொடங்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்தின் வரிகளை அடியேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், பாருங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இப்போ தோழி ஒருத்தி வீட்டுல உறங்கி கொண்டிருக்கிறாள். அவளை எழுப்புவதற்காக நட்பு தோழிகள்லாம் அவளுடைய வீட்டு வாசல் முன்னால நிக்கிறாங்க. கீழ்வானம் வெள்ளென்று, கீழ்வானம் வானமே வெள்ள வெள்ளேன்னு ஆயிடுச்சு. எப்போதுமே சூரியன் ஒதிக்கிற பொழுது வானம் செக்கச்செவேன்னு இருக்கும். ஆனா இப்ப வெள்ள வெள்ளேன்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா பொழுது விடிஞ்சு போச்சு. கீழ்வானம் வெள்ளென்று, வானம் நல்லா வெள்ள வெள்ளேன்னு ஆயிடுச்சு. எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் அப்படின்னு சொல்றாங்க. எரும மாட்டையே மேய்ச்சலுக்காக அழைச்சிட்டு போயிட்டாங்க. எப்போதுமே முதல்ல பசுமாட்டைத்தான் மேய்ச்சலுக்காக அழைத்து கொண்டு செல்வார்கள். ஆனா இப்போ எரும மாட்டையே மேய்ச்சலுக்காக அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ நல்லா பொழுது விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்க சொல்றாங்க, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான். எரும மாட்டையே மேய்ச்சலுக்காக அழைச்சிட்டு போயிட்டாங்க. நல்லா வானம்லாம் நல்லா வெள்ள வெள்ளேன்னு ஆயிடுச்சு. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பெண்களும், ஆயிரகுலத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் மார்கழி மாசம் நீராடுவதற்காக அந்த பாவை நோன்பு இருக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகக்கூடிய பெண்களை எல்லாம் நிப்பாட்டி நில்லுங்க நில்லுங்க, இவளையும் சேர்த்து அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு போகக்கூடியவங்களை எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கேன், உன்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போலாம் அப்படின்றதுக்காக, உன்னை கூப்பிடுவதற்காக உன் வீட்டு வாசல் முன்னால நாங்க எல்லோரும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். அப்படி மார்கழி நீராடுவதற்காக பாவை நோன்பு இருப்பதற்காக செல்லக்கூடிய பெண்களை எல்லாரையும் நில்லுங்க நில்லுங்க, அவளையும் சேர்த்து அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு உனக்காக எல்லாரையும் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். இப்போ நாங்க எல்லோருமே உன்னையும் கூப்பிட்டு போனோம், உன்னையும் அழைச்சிட்டு போகணும் அப்படின்றதுக்காக உன் வீட்டு வாசல் முன்னால நிக்கிறோம். கூவுவான் வந்து நின்றோம், உன்னையும் கூவி கூவி அழைக்கிறோம், உன்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போலாம் அப்படின்றதுக்காக உன்னையும் கூவி கூவி அழைக்கின்றோம். பாவாய் எழுந்தீராய் கோது களமுடைய பாவாய் எழுந்தீராய், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவளே கோது களமுடைய பாவாய் எழுந்தீராய், சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம யாருக்காக நோன்பு இருக்க போறோம்? கண்ணனுக்காக நோன்பு இருக்க போறோம். அந்த கண்ணன் எப்படிப்பட்டவன்? அவனை பாடி பறை கொள்ள வேணாமா? மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அப்படின்னு சொல்றாங்க. மாவாய் பிளந்தானை, கேசி என்று சொல்லக்கூடிய அரக்கன் குதிரை வடிவிலே வந்தான். அப்படி குதிரை வடிவிலே வந்த அரக்கனை அவனுடைய வாயை பிளந்து கொன்றவன். மல்லரை மாட்டிய, கம்சன் அனுப்பி வைத்த முஷ்டிகர் உள்ளிட்ட மலர்களையெல்லாம் வெற்றி கொண்டவன், அத்துணை பேரையும் ஜெயித்தவன். அப்படிப்பட்ட அந்த தேவாதி தேவனை, தேவர்கள் எல்லோரும் வணங்கக்கூடியவனை, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அப்படிப்பட்ட கண்ணனை நாம சென்று அவனை வழிபாடு பண்ணா ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், ரொம்ப ஆவலோடு அப்படியே மகிழ்ச்சியாக ஆர்வமா நமக்கு அருள் செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. குதிரை வடிவிலே வந்த கேசி என்ற அரக்கனுடைய வாயை பிளந்து கொன்றவனும், முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை எல்லாம் மல்யுத்தம் செய்து அவர்களை வென்றவனுமாகிய அந்த கண்ணனை, தேவாதி தேவனை நாம் சென்று வழிபட்டால் ஆ ஆ என்று அப்படி ஆர்வத்தோடு மகிழ்ச்சியா நமக்கு அருள் செய்வானா. நமக்கு அருள் செய்வதற்காக அவ்வளவு மகிழ்ச்சியா வருகிறானா. அப்படிப்பட்டவனுக்காக நம்ம பாவை நோன்பு இருக்க போறோம், சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.